ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பாகற்காய் மீன் புட்டு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பாகற்காய் ரொம்ப பிள்ளைங்கள சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷுன்னே நம்ம சொல்லலாம். மீன் அதே போல் மீன் குழம்பும் நமக்கு போர் அடிக்கிற நேரத்தில் வெறும் குழம்பு ஒன்று வச்சுட்டு இந்த பாகற்காய் மீன் புட்டு சோறை வாயில் வச்சா மீன் கூட்டை கேட்கும், மீன் கூட்டை வச்சா சோறை கேட்கும். மாறி 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 சாப்பிட்டு முடிக்கிற நேரமே தெரியாது போங்க. இப்போ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். பாகற்காயை முதல்ல நல்லா வெட்டி கழுவிக்கிடணும். கழுவிட்டு நல்லா அவிச்சிட வேண்டியதான். அவிச்சு நம்ம மசிக்கிற அளவுக்கு கொலன்னு அவிச்சிக்கிட வேண்டியதான். அப்புறம் தண்ணி வேஸ்ட் ஆக்காமல் அந்த தண்ணி கூடயே நம்ம மீனையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு ஒரு 3 அயல மீன் எடுத்துருக்கோம். 2 பாவைக்காவுக்கும் 3 அயல மீன் எடுத்துருக்கோம். அதில் தலையை வெட்டி க்ளீன் பண்ணி மீதி பாகத்தை எடுத்து நம்ம அவிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிடலாம். இந்த பாகக்காய், மீன், அப்புறம் மசாலாவுக்கு என்னெல்லாம் தேவைன்னா தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு 4-5 அரிசி, சீரகம், வத்தல், மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டு நம்ம தேங்காய் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இது 3ஐயுமே நம்ம கலந்துக்கணும். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பாகற்காயும் மீனும் மசாலையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வத்தல் நல்லா பிச்சு போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் இளம் கருவேப்பிலையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதையும் பிச்சு போட்டு தாளிச்சிட்டு இந்த கலவையை கொட்டிட வேண்டியதான். மூணையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். கூட்டு நல்லா வெந்து வரும்போது பாகக்காய் தனியாக மீன் தனியாக தெரியாமல் நல்லா டேஸ்டியாக வரும். மீனை வச்சு தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ நம்ம பாவைக்காய் வச்ச தண்ணி, மீன் தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இதெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். கலவையை கொட்டி நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக புளி விட்டுக்கணும். ஒரு 2 கொட்டை புளியை பிசைஞ்சு விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு தண்ணி வத்துற வரைக்கும் எடுத்தோன்னா புட்டு ரெடி ஆயிரும். சூப்பரான ஒரு பாகற்காய் மீன் புட்டு ரெடி. இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.